வணக்கம். நாம் இன்று பார்க்க போது காமி. அறிமுக இயக்குனர் வித்யாதத் காகிதா இயக்கத்தில் தெலுங்கு நடிகர் விஸ்வத் சென் நடிப்பில் அட்வென்ச்சர் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகி திரைப்படங்களில் வெளியாகியுள்ள படம் தான் காமி. 3 அடுக்குகளாக திரைக்கதையை விரிவித்து அமைக்கப்படுகின்றன. சங்கர் விஸ்வந்த்கன் அகோரியா வாழ்ந்து வர்றாரு. மனிதர்களை இயல்பாக தொடுவது என்றாலே அவருக்கு பிரச்சனை தான். உடல் முழுவதும் சாக்கடித்த உணர்வுகள் சென்றுவார். இதனை குணப்படுத்த இமயமலையில் உள்ள 36 வருடங்களுக்கு ஒரு முறை முளைக்கும் தாவரம் ஒன்றை எடுக்க செல்கிறாரு. மற்றப்புறம் சில பிற்போக்குக்கான நம்பிக்கையில் தேவதாசியாக இருந்த துர்காவின் அபிநயா மகளை தேவதாசியாக பணிபுரிய கட்டாயப்படுத்துகிறாரு. இதற்கு பயந்து அந்த சிறுமியும் தப்பி ஓடுறாங்க. மற்றொரு பக்கம் வினோதமான மருத்துவ ஆராய்ச்சிக்காக அடைக்கப்படுறாங்க. அதிலும் தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க. பல முயற்சிகளிலும் இந்த மூவரும் அவங்க நினைத்ததை முடித்தாங்களா? மூவருக்கான தொடர்பு என்ன என்பதே இந்த படத்தோட கதை. அகோரியாக நடித்திருக்கும் விஸ்வத் சென் தனது உடலை எப்படியாவது குணப்படுத்தி விட வேண்டும் என்று கவலை செயற்கையை இதில் அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சகபாணியாக சில சூழ்நிலைகளில் சங்கருடன் இமயம் செல்லும் சாந்தினி சௌத்ரி நிறைவான நடிப்பை வழங்கியிருக்காங்க. தேவதாசின் துயரத்தை வலிமையும் பார்வையாளர்கள் கடத்துகிறாங்க. அபிநயா சிறையிலிருந்து தப்பித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை பார்வையாளர்களுக்கு ஏற்பட வைக்கும் நம்பிக்கையும் நடிப்பும் வழங்கியிருக்கிறாங்க. தும்பட்புகள் முகமது சமாத் இந்த பிரதான பாத்திரத்தை தவிர சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாணியில் சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அறிவியல் தொடங்கி படத்தினுடைய கதைக்கு தொடர்பான பல விஷயங்கள் தெளிவான புரியும்படி சரியான மீட்டில் திரைக்கதையில் அமைச்சுக்கிறாங்க. அட்வென்ச்சர் த்ரில்லர் திரைப்படங்கள் உரித்தான முக்கியமான விஷயங்களை திரைக்கதை சரியான அளவில் சேர்த்து த்ரில்லர் உணவை கொடுத்து முடிஞ்சிருக்கிறாரு. அதே சமயம் திரைக்கதையில் திரைக்கதை ஆசிரியர் வித்யாத் காகிதா பிரத்யூத் வச்சு சில லாஜிக் மேரில் உன்னிப்பாக கவனிச்சிருக்கலாம். அது மட்டுமின்றி தாய்க்கும் மகளுக்கும் இடையான எமோஷனல் கதையை இன்னும் வலுப்படுத்தியிருக்கலாம். தேவதாசியின் துயரமும் திரைவாசியும் பரிதவிக்கும் போன்ற நம்பிக்கை உருக்கிய அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்குது. அம்மா மகள் பாசமோ பெரிதாகவே நம்ம அசத்தை பார்க்கவில்லை. சிறையில் நடக்கும் கதையும் சின்ன வகை ஆராய்ச்சி உள்ளிட்ட பின்னணி இன்னும் தெளிவாக இருந்திருக்கலாம். கிளைமேக்ஸில் தெரிய வரும் ட்விஸ்ட் சரியான கிளிக்கு பார்வைகளுக்கு அப்ளாஸாக ஆகிறது. சொல்லப்போனால் இந்த ட்விஸ்ட் நம்மை தான் முழு கதையும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் புலப்படுகிறது. பனிப்பிரதேசத்தில் கடும் குளிரையும் சிறையில் நிகழும் கொடூரமான தனது கேமராவின் மூலம் படப்பிடிப்பு இந்த சூழலில் அசல் உணர்வு பார்வையாளர் கொடுத்துருக்காங்க. ஒளிப்பதிவு விஸ்வந்த் செட்டி சினிமா. கதாபாத்திரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் உச்சக்கட்ட காட்சிகளையும் நெருங்கும்படி வேலையில் எல்லாம் கட்டு வைத்து எடுத்துருக்கிறாங்க. படத்தொகுப்பில் நுட்ப பார்வையால் எதிர்பார்ப்பான இன்னும் எகிர வைக்கிறது. இலக்கிய நோக்கி நகரும் கதாபாத்திரம் உணர்வு இசையமைப்பாளர் நரேஷ்குமார் பின்னணி இசை கச்சிதமாக கடத்துகிறது. இசையமைப்பாளர் ஸ்பீக்கர் அகஸ்தியன் பாடல்கள் படத்திற்கு தடுப்பானை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்குது. அது ஒரு ஆர்வல் தான் சொல்லலாம். இப்படியான பல பாசிட்டிவ் விஷயங்களை கடந்து வருகையில் தான் தன் டெம்ப்ளேட்டான ஃபார்முலாவுக்கு குதித்திருக்கிறது இந்த தெலுங்கு சினிமா. ஒரு ரியலான சாகசமான சினிமா கொடுத்துருக்க வேண்டும் என்று நினைக்க இயக்குனர் இந்த சூழ்நிலை சற்றே கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஆக்ஷன் காட்சிகள், இமாலய பிரதேசம் அமைந்துள்ள கிராபிக்ஸ் காட்சிகள் என இரண்டு தரத்தை இன்னும் மேலே ஏற்றிருக்கலாம். கிரவுண்டு சுற்றி உள்ள நேச்சுரல் இதனால் அதிகமாக வெளிப்படுத்திருக்கலாம். இதனாலே தான் அறிமுகமாகும் படத்தில் தன் இருப்பை நிரூபிக்க கொள்ள நல்லதொரு முயற்சி வித்யாசாகர் முன்னேற்றி வச்சிருக்காரு. இது ஒரு முழு படமாக தெரியவில்லை என்பது இது ஒரு ஏமாற்றம் கூட சொல்லலாம். காமி என்றால் சீக்கர் தேடல் உள்ளவன் என்று பொருள். புதுமையான அனுபவம் மட்டும் போதும் என தேடுபவர்கள் இந்த படம் திருப்திகரமாக இருக்கலாம் என்று சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.